ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது வரைக்கும் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்குறது தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் சீபெக் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனது சீபெக் எஃபெக்ட். இதில் என்ன சொல்கிறாங்க, இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் ஆஃப் டூ டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் த ஜங்ஷன்ஸ் ஆர் மெயின்டைன்ட் அட் த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் எடுத்துக்கிறோம், ரெண்டு வேறு மெட்டல்ஸ் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு மெட்டல்ஸும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜங்ஷன்னு சொல்கிறோம். அந்த ஜங்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஹையர் டெம்பரேச்சரில் இன்னொன்று லோயர் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதாவது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன ஆகும், அந்த சர்க்யூட்டில் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த இதில் பாருங்கள், ஒரு டயக்ராம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த டயக்ராமில் பாரு, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு கிளாஸ் வெசலில் ஐஸ் க்யூப் வச்சுருக்கும். அதே இந்த இடத்துல பார்த்தோம்னா அதே கிளாஸ் வெசலில் வாட்டர் இருக்குது. இடையில சென்ட்ரல் என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு ஒயர்ஸும் மீட் ஆகுது. எது ரெண்டும், காப்பரும் ஃபெரஸும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எஃப்இன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சியூன்னு இருக்குது. இந்த ரெண்டு ஒயர்ஸும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் இங்கே இருக்குது. இதை ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு ஒயரும் இந்த இடத்துல மீட் ஆகுது, இதே ஒரு ஜங்ஷன் சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு ஜங்ஷனில் இங்கே ஐஸ் க்யூப் இங்கே இருக்கிறதுனால இது என்னது, கோல்ட் ஜங்ஷன். இங்கே நான் ஹீட் பண்ணுறதுனால இது ஹாட் ஜங்ஷனாக ஆக்ட் ஆகும். இதில் இந்த காப்பர் ஒயரில் ஒரு கேல்வாமீட்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எனக்கு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோ, இங்கே 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இது ரெண்டு கடையில் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 20 டிகிரி செல்சியஸ். இங்கே 0, இங்கே 20. ஸோ 20 - 0 என்ன, 20 டிகிரி செல்சியஸ் தான். அப்போ 20 டிகிரி செல்சியஸ்ன்ற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இது ரெண்டு கடையில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே இது ஹாட் ஜங்ஷனா, இந்த ஹாட் ஜங்ஷனில் எப்படி இருக்குது கரண்ட்டு, காப்பர்லேருந்து வந்து எங்கே போகுது, ஃபெரஸில் போகுது. ஸோ காப்பர் டு ஃபெரஸா, ஹாட் ஜங்ஷனில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் என்ன, காப்பர் டு ஃபெரஸ். அதே எங்கே பாரு, இந்த ஜங்ஷன் எடுத்துட்டோம்னா எது உள்ளே வருது, எதில் உள்ளே வருதுன்னு பாரு, ஃபெரஸ்லேருந்து உள்ளே வருதா. ஸோ ஃபெரஸ்லேருந்து வந்து எங்கே போகுது, காப்பருக்கு போகும். ஸோ கோல்ட் ஜங்ஷனாக இருந்தால் ஃப்ரம் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஃபெரஸ் டு காப்பர். ஹாட் ஜங்ஷனாக இருந்தால் காப்பர் டு ஃபெரஸ். சரியா, இது மாற போகிறதே கிடையாது. எப்போவுமே இந்த ரெண்டு மெட்டல்ஸ் யூஸ் பண்ணேன்னா என்னது, கரண்ட் ஃப்ளோ அட் ஹாட் ஜங்ஷன் என்ன டைரக்ஷன், காப்பர் டு ஃபெரஸ். அதே எங்கே பார்த்தீங்கன்னா கோல்ட் ஜங்ஷனில் ஃபெரஸில் வந்துட்டு காப்பர் போகும். ஸோ ஃபெரஸ் டு காப்பர்னு வரும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜங்ஷன்ஸில் மெயின்டைன் பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன பேர்னா தெர்மோ கப்பல்னு பேர். எதை தெர்மோ கப்பல்னு சொல்கிறோம், இந்த மாதிரி ரெண்டு மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று ஃபெரஸ் இன்னொன்று காப்பர்னு இருக்கும். ரெண்டையும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கு தான் தெர்மோ கப்பல்னு பேர். இதுதான் நம்ம க்ளோஸ்டு சர்க்யூட்னு சொல்கிறோம். ஸோ க்ளோஸ்டு சர்க்யூட் இருக்குது, டூ டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் இருக்கும், வேறு மெட்டல்ஸ் இருக்குது. ஜங்ஷன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இந்த கேல்வாமீட்டரில் கரண்ட் ஃப்ளோ எனக்கு தெரியும், அதாவது கேல்வாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஸோ இந்த சர்க்யூட்டில் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது, ஒரு வோல்ட்மீட்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். கேல்வாமீட்டருக்கு போல என்ன பண்ணுறோம், வோல்ட்மீட்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். கோல்ட் ஜங்ஷனை ஜங்ஷன் 1ன்னு வச்சுக்கோ, ஹாட் ஜங்ஷனை ஜங்ஷன் 2ன்னு வச்சுக்கோ. இது மெட்டல் ஏ, மெட்டல் பி. ஸோ இந்த மாதிரி நான் வோல்ட்மீட்டர் ஜாயின் பண்ணேன்னா இங்கே 2 வோல்ட் 3 வோல்ட் அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் ரீடிங்ஸ் காட்டும். இது எப்போ எனக்கு பாசிபிளாக இருக்கும், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இருந்தால் தான். இப்போ 20 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, 2 வோல்ட் காட்டுது அப்படின்னா இதே 40 டிகிரி செல்சியஸாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக அது 2 வோல்ட்டோட அதிகமாக தான் ரீடிங் காட்டும். இது 40க்கு பதிலாக 60 யூஸ் பண்ணோம்னா இன்னும் இது அதிகமாக காட்டும். அப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் எதை டிட்டர்மைன் பண்ணோம், உன்னோட வோல்ட் மீட்டரில் இருக்க காட்டக்கூடிய அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணோம். இதை நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, ஜங்ஷன்ஸ் ஆர் மெயின்டைன் அட் த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ், த EMF இஸ் ப்ரொடியூஸ்னு கொடுத்துருக்கோம். The current due to this EMF is called thermoelectric current. galvanometer deflection காட்டுது இல்லையா, அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்ல, அந்த கரண்ட்டுக்கு என்ன பேர், தெர்மோஎலக்ட்ரிக் கரண்ட்னு பேர். இஃப் த ஜங்ஷன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் தென் த கரண்ட் இஸ் ஆல்சோ ரிவர்ஸ்டு. ரைட் சைடில் ஹாட் ஜங்ஷனும் லெஃப்ட் சைடில் கோல்ட் ஜங்ஷனும் இருந்தது இல்லையா, ரைட் சைடில் ஹாட் ஜங்ஷன் லெஃப்ட் சைடில் கோல்ட் ஜங்ஷன் இருந்தது, அதை மாற்ற போகிறோம். மாற்றினோன்னா கரண்ட் ஃப்ளோவும் எனக்கு என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். இங்கே இப்படி போகுது இல்லையா, லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட், இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட் இருக்குது பற்றி அது சேஞ்ச் ஆகிடுது. ஸோ எப்போ நீ ஜங்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறியோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால இதை என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம், இட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ த ஜங்ஷன்ஸ் ஆர் மெயின்டைன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு தென் த கரண்ட் இஸ் ரிவர்ஸ்டு. ஸோ இட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அடுத்து என்ன, இந்த EMF. இப்போ இந்த வோல்ட்மீட்டரில் ரீடிங் காட்டுதுன்னு சொன்னேன், இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். த EMF டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டல்ஸ் இன் த தெர்மோகப்பிள். நேச்சர் ஆஃப் தி மெட்டல்ஸ்னால் அதை இப்போ நான் என்ன யூஸ் பண்ணோம், டயக்ராமில் காப்பரும் ஃபெரஸும் யூஸ் பண்ணோம். காப்பரும் ஃபெரஸும் யூஸ் பண்ணும்போது 2 வோல்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், பிஸ்மத்தும் நிக்கலும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வேறு ஏதோ ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜங்ஷன், ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 20 டிகிரி செல்சியஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் கிடைக்கும், 40னா இன்னும் அதிகமாகும். ஸோ அது ரெண்டும் தான் எனக்கு என்னது,
அந்த வோல்ட்மீட்டரில் காட்டக்கூடிய எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஒன்று என்ன? நேச்சர் ஆஃப் மெட்டல்ஸ் இந்த தெர்மோகப்பிள். அனதர் ஒன் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜங்ஷன்ஸ். ஸோ இப்போ இது என்னது? சீபெக் எஃபெக்ட் அல்லது தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ இதில் தெர்மோகப்பிள்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? தெர்மோகப்பிள்னா என்னது? ஏற்கனவே சொன்னபடி டூ டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ், சாரி இந்த இடத்துல டிஸ்சிமிலர்னு போட்டுக்கோ, டூ டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் ஆர் கனெக்டட் டு ஃபார்ம் தி டூ ஜங்ஷன்ஸ். ஸோ ரெண்டு ஜங்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணணும், ரெண்டு ஜங்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸும் இருக்கணும். ஸோ டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் ஆர் கனெக்டட் டு ஃபார்ம் த டூ ஜங்ஷன்ஸ் ஆர் கால்டு தெர்மோகப்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். ஏற்கனவே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். ஜென்ரலாக உனக்கு தெரியும், தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தெர்மல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இட் இஸ் யூஸ்டு இன் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் டு கன்வெர்ட் ஹீட் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ரெண்டு கடையில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை எதாக மாற்றும்? எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல்ஸ் டு இன்க்ரீஸ் த ஃபியூவல் எஃபிஷியன்சி. ஸோ ஆட்டோமொபைலில் இந்த இன்ஜின் பார்ட் இருக்கும் இல்லையா? இக்னிஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த இக்னிஷன் சிஸ்டத்தில் ஃபியூவலோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபியூவலோட எஃபிஷியன்சி தான் என்ன? இப்போ ஃபியூவல் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபியூவல் எடுத்துக்கிறோம், அதனால் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை செய்கிறோம். அதே ஒர்க்கை அதிகப்படுத்துகிறோம். அதே ஃபியூவலை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? நீ செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? உனக்கு ஃபியூவல் எஃபிஷியன்சி கூடும். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு டு மெஷரிங் தி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்? ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்றதையும் மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 மார்க்ஸ் நம்ம கேட்கலாம். ஸோ இதான் இது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட்.